சேர்ந்த ஹாதியா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். என் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் பள்ளியில் ஆசிரியர்களுக்கும் என் போல் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் இப்போது கல்விக்கண் திறந்த காமராஜனை பல சாதனைகளை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழகத்தில் பெண் கல்வி அமைய காரணமானவர். பெண்கள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பெண் கல்வியை ஊக்குவித்தார். பெண்களுக்கான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடங்க காரணமாக இருந்தார். இலவச கல்வி, சீருடை, மதிய உணவு திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்து ஏழை மாணவரும் படிக்க வழி செய்தார். தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் தொடக்க பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் தொடங்கப்பட்டன. இதனால் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளும் பள்ளிக்கு சென்றனர். பட்டினி இருந்தால் படிப்பு வராது என்று நினைத்து 1956 பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை முதலில் தொடங்கி வைத்தனர். காமராஜரின் சாதனைகள். தமிழகத்தில் பெல் நிறுவனம் அமைய காரணமானவர். கல்வித்துறையில் பல புரட்சிகளை செய்தவர். தமிழகத்தில் 13,000 பள்ளிகளை ஆரம்பித்தவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பல நீர் தேக்க திட்டங்களை கொண்டு வந்தவர். சென்னையில் IIT தொடங்க காரணமாக இருந்தவர். தேங்க்யூ. அடுத்ததாக செல்வன் நர்சரியின் பிரைமரி பள்ளியை சேர்ந்த பூபாலன் அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூபாலன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் ஆட்சியர் பணிகள். பாரதியின் விடுதலைக்காக பாடுபட்டவர். தலைநிறைந்த தமிழகத்தை காண விரும்பி அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். ஒத்துழையாமை இயக்கம், ஆணிய துணியரிப்பு, சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல போர்களில் கலந்து கொண்டார். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதவுடன் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் கல்வியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செல்வன் நர்சரியின் பிரைமரி பள்ளியை சேர்ந்த மதுனிஷா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதுனிஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பின்படி 7,90,90,96,000 மக்கள் தொகை. தமிழக மக்கள் மீண்டும் அதிகரிப்பார்கள் என்றார். விவசாயத்தை நம்பி இருந்த அனைவரும் விவசாயத்தை கைவிட்டு மாற்று தொழிலுக்கு சென்றார். இதுக்கு ஆதாரமே நீர்தான். 140 ஆண்டுகளில் இந்த ஆண்டு குடிக்கவே தண்ணி இல்லாம தத்தளித்தது. அப்ப விவசாயத்தை பத்தி கேட்க வேண்டுமா? விவசாயத்திற்காக தேக்கி இருந்த தண்ணியை பயன்படுத்தினார் காமராஜர் அவர்கள். கருப்பு காதி, படிக்காத மேலே தென்னாட்டு காதி என பல பேர் கொண்டவர் காமராஜர். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நகராட்சி துவக்கப்பள்ளியை சேர்ந்த கீர்த்திகா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்திகா. நான் 1ஆம் படிக்கிறேன். தமிழகத்தின் தங்கமே, ஏழைகளை சொந்தமே, படிக்க வைத்த தேர்மே, மணிய ஊர் தந்தார் கண் கண்ட தேர்மே. அடுத்ததாக மாறன் செல்வன். வணக்கம். என் பேர் மாறன். சொல்லு, அங்க அடுத்து கூப்பிடுறாங்க, சொல்லு.
தமிழ்நாட்டில் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பள்ளிக்கூடம் கட்டி தந்த படிக்க வைத்த தேவனே படிக்க வைத்த தேவனே மதிய உணவு தந்த தந்தையே மனித கஷ்டங்களாய் வந்த மனித கஷ்டங்களாய் நீக்கி தந்த நல்ல தேவனே மீண்டும் உங்களை விரும்புகிறேன் என்று வேண்டுகிறேன். அடுத்ததாக பிரதீக்ஷா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம், என் பெயர் பிரதீக்ஷா ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்ப காமராஜரை பத்தி பாட போகிறேன். விருதுநகரில் பறந்தவரை, அகிலாம்போச்சா இருந்தவரை, விருதுகளில் நாய் வரை, பையம் மலைங்கிற வாழ்ந்தவரை, மக்கள் பசியை போக்கியவரை, ஏழையின் துயரை துடைத்தவரை, கல்வி தந்தையானவரை, கருணை உள்ளமுடையவரை, பாசன திட்டம் தந்தவரை, பாரணி சிலிக்கை வைத்தவரை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆட்சி பெருமக்களுக்கும் வணக்கம். என் பேர் அஜித். வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் ஐயா பற்றி பேச போகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் தந்தமே பள்ளிக்கடை திறந்து படிக்க வைத்த தேவை மணி உணவு தந்த தந்தை அதை கெட்டி கொடுத்த ஆனவனே மணிய கதை வந்து கட்டங்களை நீக்கி கண் கந்த தேவை மீண்டும் உண்மையை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திகேயன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போதும் காமராஜா கவிதை பேச வந்துள்ளேன். காமராஜா கவிதை தமிழ்நாட்டில் தங்கமே ஏழைகளில் சென்றது பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்தது மதிய அளவு தந்தாரு அணைகள் கட்டி கொடுத்தாரு கஷ்டங்களே நீக்கணும் கண் கண்ட தேவனே மீண்டும் மறுபுறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம். நன்றி. அடுத்ததாக அருண் ஸ்கூல் சிவ சபரி மாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரைம் சொல்லுங்க. ரைம்ஸ் சாப்பி ரைம் சொல்லுங்க. ரைம் சொல்லு. ரைம் சொல்லு. சாப்பி சொல்லு. சீக்கிரம் சொல்லு. சொல்லியிருக்கிற பேரும் சீக்கிரம் சொல்லு. பயப்படக்கூடாது. சொல்லு. ரைம் சொல்லு. சாப்பி சொல்லு. சரி சார். ஊராட்சி துவக்கப்பள்ளி வைஷ் மித்ரா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வைஷ்மித்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் காமராஜரின் பெற்றோர் ஆவார். காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அவரை கல்வி தந்தை என்று அன்புடன் அழைப்பார்கள். ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் காலத்தில் பல புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். நேர்மைக்கு உதாரணமாக திகழ்ந்தார். அவர் மக்கள் நலனுக்காகவே பாடுபட்டார். நன்றி, வணக்கம்.